Welcome to Math Simplified for 10th Standard. Square root of a polynomial by division method, exercise 3.8, question 2. Subscribe and share with your friends. Find the values of a and b if the following polynomials are perfect square. ஸோ இதுதான் ஃபஸ்ட் சம்மு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாலினாமியல் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ அதோடைய ஸ்கொயர் ரூட் வந்து we can find through division method. Okay, there here this value of a and b is not given. A is a constant and b is the coefficient of x. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் கொடுக்கல அவங்க, அண்ட் நம்மளை வந்து அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ டிவிஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன், அந்த மெத்தடை கவனமாக கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்கிறோன்னா, இந்த பாலினாமியலை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, தென் இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் டேர்மை மட்டும் பாருங்கள், இதெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் த ஃபஸ்ட் டேர்ம், அதுடைய ஸ்கொயர் ரூட் அதை சைடில் எழுதிக்கணும். ஸோ வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4? 2. எக்ஸ் ரேஸ் டு 4 ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ரேஸ் டு 2. ஸோ அதை நீங்கள் இப்படி சைடில் எழுதிக்கணும். த சேம் டேர்ம் யூ ஷுட் ரைட் ஆன் த டாப். ஸோ 2x ஸ்கொயர் இங்கே எழுதணும், 2x ஸ்கொயர் இங்கே எழுதணும். வாட் இஸ் 2x ஸ்கொயர்? இட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபஸ்ட் டேர்ம். ஓகே, now multiply these two, you will get 4x raised to 4. Is it not? Now change the sign. இங்கே மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். எல்லா ஸ்டெப்லையும் நம்ம இப்படி மைனஸோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் ஆகிடும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது கேன்சல் ஆகி 0 ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் இந்த ரெண்டு டேர்ம்ஸை கீழே எழுதணும். ஓகே, பி கேர்ஃபுல், ஆல்வேஸ் டூ டேர்ம்ஸாக நீங்கள் எழுதணும். ஸோ இப்படி எழுதின பிறகு அகெயின் இங்கே சைடில் வந்து இந்த இது இருக்குது இல்லையா, இதை 2 வச்சு மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. ஸோ வாட் இஸ் 2 into 2x ஸ்கொயர்? இட் இஸ் 4x ஸ்கொயர். இப்படி சைடில் எழுதிக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட் டேர்மை பாருங்கள் அண்ட் இங்கே இருக்கிற டேர்ம். ஸோ டிவைட் மைனஸ் 12x cube டிவைட் பை 4x ஸ்கொயர். ஸோ வாட் யூ கெட்? யூ கெட் மைனஸ் 3x. ஸோ இந்த மைனஸ் 3xை இப்படி சைடில் எழுதுங்க அண்ட் மேலே கூட எழுதணும் மைனஸ் 3x. ரெண்டுமே இங்கே இப்படி எழுதணும். எழுதின பிறகு இந்த மைனஸ் 3xை இது வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் மைனஸ் 12x cube ப்ளஸ் 9x ஸ்கொயர். ஓகே, நவ் அட் திஸ் ஸ்டேஜ் அகெயின் மல்டிப்ளை வித் மைனஸ் சைன். ஸோ திஸ் வில் பிகம் ப்ளஸ், திஸ் வில் பிகம் மைனஸ், this will cancel, this will be 28x square. Now bring down bx plus a. இங்கே வந்து 2 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுங்க, the last term. 2 3s are 6, so like this. So now here you should write 4x square minus 6x, and here we have brought down the term. Next step, again divide the first term by this first term. So 28x square divided by 4x square, you will get 7. So plus 7 here, plus 7 here. Okay, multiply 7 with this expression, you will get like this. Okay, now they are saying that this polynomial is a perfect square. That means the remainder will be 0 when you multiply with minus sign like this. When you change the sign this and add, the remainder will be 0. Only then it is a perfect square. Okay, so let's write down 0 here. ஸோ மைனஸ் வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். இதையும் மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ். ஸோ பி ப்ளஸ் 42 இஸ் 0. ஸோ லெட்ஸ் ரைட் டவுன் b plus 42 is equal to 0. So what is the value of b? b is equal to minus 42. We're bringing it on this side. Okay, here a plus 49 is equal to 0. ஸோ a minus 49, ஏன்னா மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ a minus 49 is equal to 0. ஸோ லைக் திஸ் a is equal to 49. ஸோ தட் இஸ் வாட் தேவ் ஆஸ்ட். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் a and b. ஸோ a வந்து 49, b வந்து மைனஸ் 42. அதுதான் ஆன்சர். ஓகே, செகண்ட் சம். ஸோ இங்கே இப்படி எழுதியிருக்காங்க, a x raised to 4, b x raised to 3 plus 361x square plus 220x plus 100. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்.
அண்ட் இந்த ஏ அண்ட் பி வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன செய்கிறோன்னா டேர்ம்ஸை வந்து we are going to write in ascending order. We are going to keep this AB towards the end so that கடைசியில் நம்ம அந்த வேல்யூஸை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ let us start from 100 plus 220x plus 361x square plus bx cube plus ax raised to 4. Okay. Now as the same method, take the first term. What is the square root of 100? 10. So write down 10 here, 10 here. Okay. Then change the sign. 100 will cancel. Bring down these two terms. So 220x plus 361x square. Okay. 10 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 20 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 220xை 20 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11x கிடைக்கும். ஸோ 11x ப்ளஸ் 11x ப்ளஸ் 11x எழுதிக்கோங்க. நான் இந்த 11xை இது வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். யூ வில் கெட் 220x ப்ளஸ் 121x ஸ்கொயர். ஓகே, நவ் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த சைனெல்லாம் சேஞ்ச் ஆகிடும். பாசிட்டிவ் வில் பிகம் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 240x ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் கீழே எழுதிக்கோங்க, இந்த நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸ். ஓகே, தென் வாட் யூ ஷுட் டூ இஸ் you should multiply 11x with 2 and you get 22x here. Okay, now what you should do, divide this first term 240x square divide by 20. So what will you get? You will get 12x square. So write down 12x square here, 12x square here. So இப்படி எழுதின பிறகு இப்போ இந்த 12x ஸ்கொயரை இந்த ஹோல் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்படி கிடைக்கும். இப்போது மைனஸ் சைன் சேஞ்ச் ஆகிடும். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கிறதுனால திஸ் ரிமைண்டர் வில் பி 0. ஓகே, ஸோ ஹியர் வாட் டஸ் திஸ் மீன்? திஸ் இஸ் கேன்சலிங், இட் பிகம்ஸ் 0. இங்கே வந்து b minus 264 is equal to 0. So here b minus 264 is equal to 0, therefore b is equal to 264. Okay, இங்கே வந்து a minus 144 is equal to 0. So a is equal to 144. So this is the values of a and b. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த சம்ஸ் வந்து பார்க்குறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். நீங்கள் இந்த வீடியோஸை பாஸ் பண்ணுங்கள், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த சம்ஸை போட்டுடலாம்.